முருங்கைக்காய் சாம்பார் இல்ல முருங்கைக்காய் புளித்தொக்கு. மக்களே வீடியோ போட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு ஒரு வதக்கி விட்டு கட் பண்ணி கழுவி வச்ச முருங்கைக்காய் இறக்கி விட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஒரு எலும்புச்சம்பளம் சைஸு புளியை சேர்த்திங்க அப்படின்னா புளியோட பச்சை வாசனைலாம் போயிடும். இந்த மாதிரி கொதிச்சு வருவாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் 3 மசாலாவை நறுக்குன்னு போட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டணும். தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. நல்லா மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா ஜலபுல ஜங்கான்னு கொதிக்கணும். கொதித்து சுண்டி வரும்போது கொஞ்சம் லைட்டாக வெள்ளத்தை போட்டு இறக்குனா வேறு மாதிரியா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ப மாட்டீங்க, ஒரு இடம் நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் இந்த காலத்தில் ஈஸியாக கிடைக்கும். ஈஸியான பொருளை வச்சு ஈஸியாக ரெசிபியை சாப்பிட்லாம். இது வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லா சோத்துக்கும் நல்லாயிருக்கும். வெள்ளை சாதத்துக்கு அருமையாக இருக்கும். நம்ம லெமன் ரைஸ் தான் போட்டிருக்கோம். லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் போட்டிருக்கோம். முருங்கைக்காய் வச்சு ஊறுகாய் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொந்தம் தொடர ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் மக்களே.